இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சில நாட்களில் பூமிக்கு திரும்பும் நிலையில் நடந்தவை என்ன, சந்தித்த சிக்கல்கள் என்ன என்று நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அளித்த நேர்காணலின் முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிக்கிக்கிட்டாங்கிறதுலாம் தவறான ஒரு செய்தி. சில சமயம் திடீர்னு ஒரு விண்கல் வந்து உங்களை நோக்கி வரும். கடந்த ஆண்டு போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்ணில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆய்வுக்காக சுனிதா வில்லியம்ஸ் சென்றார். ஆனால் திட்டமிட்டபடி சில நாட்களுக்குள் அவரால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி சுனிதா மண்ணுலகம் திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன என்று விளக்கினார் தாவி வெங்கடேஸ்வரன். போகும்போதே அந்த ஸ்டார்லைனரில் வந்து பல பிரச்சனைகள் வந்தது. இணைச்ச பிறகு பிரச்சனை கண் முன்னாடி பூதாகரமாக தெரிஞ்சிச்சு. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஹீலியம் வாயு கசிவு வந்து பூதாகரமாக தெரிஞ்சது. பல பரிசோதனைகளுக்கு அப்புறம் இது வந்து திருப்பிக் கொள்வது வந்து ஆபத்தானது, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாசா முடிவெடுத்தாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதத்துக்கு மேலே ஓடி போயிடுச்சு. ஸோ அந்த ஆள் இல்லாமல் அந்த விண்கலம் திரும்பி வந்தது பரிசோதனைக்காக. ஸோ அவங்க வந்து அங்கே தங்கிட்டாங்க. விண்ணில் இருக்கும்போது விண்கலத்தில் இருக்கும் காற்றை அவ்வப்போது வெளியேற்றி மீண்டும் பூமியிலிருந்து ஆக்சிஜனை நிரப்ப வேண்டியிருக்கும் என்றும் உணவும் திரவ உணவுதான் என்றும் கூறிய வெங்கடேஸ்வரன், விண்வெளியில் தங்கியிருந்த போது சுனிதா வில்லியம்ஸ் சற்று உயரமாகிவிட்டதால் உடையில் கூட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்றார். அங்கே அந்த மாதிரி ஒரு இழுப்பு இல்லை, இழுவிசை இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த முதுகுத்தண்டு விரிஞ்சு நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த நேராக ஒரு லைன் மாதிரி ஆகிறதுனால நம்ம உயரமே அதிகமாகிடும், சில சென்டிமீட்டர் உயரம் அதிகமாகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டைட் ஃபிட்டு ட்ரெஸ் போட்டிருந்தோன்னா அந்த உயரமாகும்போது நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகாது. சுனிதா வில்லியம்ஸின் கடினமான பங்களிப்பை பற்றியும் விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் விளக்கினார். அவங்க வந்து ஒரு ஒரு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து பேசிக்காக வந்து அவங்க வந்து ஃப்ளைட் கண்ட்ரோல், அதான் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு துறை. அதனால தான் இந்த டீமுக்கும் அவங்க கமாண்டர். யூஸ்வலாக கமாண்டராக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பின்னணியிலேருந்து வருவாங்க. ஸோ அந்த விண்வெளி நிலையத்தை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை விட இந்த ரிசர்ச் ஒர்க்கும் இருக்கும். பட் அது தவிர வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பணி வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணதான் இருக்கும். கண்ட்ரோல்னால் என்னென்னா, சில சமயம் திடீர்னு ஒரு விண்கல் வந்து உங்களை நோக்கி வரும். அப்போது நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய இதை வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க செயல்பட வேண்டியிருக்கும். பலரும் சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக கருதுவது தவறு என்றும் அது ஒரு நீட்டிக்கப்பட்ட பணி என்றும் சுட்டிக்காட்டினார். சிக்கிக்கிட்டாங்கிறதுலாம் தவறான ஒரு செய்தி. இது வந்து உண்மையே கிடையாது. அங்கே ஏற்கனவே வந்து திரும்பி அவங்களோட பணிக்காலம் முடிஞ்சு வர்றாங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ நீங்களே வந்து ஒரு எமர்ஜென்சி டாக்டர்னு வச்சுப்போமே, நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வரவர் வந்து அவர் காரில் வராரு. அந்த கார் வந்து உங்களை மீட்க வரல, அவ்வளோதான். அந்த கார் வந்து அங்கே பார்க் ஆகும், அவர் உள்ளே போவார், நீங்கள் ஏறி உங்கள் காரில் ஏறி திரும்பி வருவீங்க, அவ்வளோதான் விஷயம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி குடும்பத்தினருடன் பேச முடியும், இணையதளத்தை பயன்படுத்த முடியும். எனினும் பூமிக்கு திரும்பவிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். ஏன்னா வந்து அவங்க பாடி வந்து கிராவிட்டியை ஃபேஸ் பண்ணி மறந்தே போயிருக்கும்ல. ஆமாம். ஸோ திரும்பி உருவாக்கணும். நம்மளே கூட வந்து ஒரு பல நாள் பெட் இதில் போயிட்டோம்னா காலுக்கு தூக்கும்போது கால் வந்து ஒரு மாதிரி நடுங்கும். ஆமாம், அதே தான். திரும்பி வந்துடும், அது பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஃபியூ டேஸ் அக்லமடைசேஷன் வந்து. என்ன ஆய்வுகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்கன்னு தெரியும். ஓரளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து பண்ணுறாங்கனாலும் அதில் என்ன முன்னேற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதில் சுனிதாவோட ரோல் அப்படிங்கிறது என்னவா இருந்தது? ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷனுக்கும் வந்து பல்வேறு விதமான ஆய்வு முனைப்புகள் இருக்கும். நம்ம எளிமையாக புரியறதுக்காக வந்து ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காம்ப்ளெக்ஸாக இருந்தால் கொஞ்சம் சொல்கிறதே கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு ஆய்வு வந்து தாவரங்களினுடைய வளர்ச்சி. இப்போது ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு விதையை போட்டால் அதனுடைய வேர் கீழ் நோக்கி போகுது. ஆமாம், பூமி கீழே போகுது, முளை மேல் நோக்கி வருது. எந்த விதையிலையுமே நீங்கள் வந்து முளை கீழ் நோக்கியும் வேர் மேல் நோக்கி வர மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஆமாம். எப்படியோ அந்த விதை வந்து நீங்கள் எப்படி விதையை திருப்பி போட்டாலும் நம்ம போடும்போது வந்து கரெக்டாக கீழே நோக்கி தான் போகும். வேர் பிடிக்கிறது கீழே மண்ணு கீழே தான் போய் பிடிக்குது. அப்போ அது கீழேன்னு எப்படி தெரியும்? அதுக்கு
அந்த டைரக்ஷனை எது ஃபிக்ஸ் பண்ணுதுங்கிறீங்க? எது ஃபிக்ஸ் பண்ணுது? பணிக்குழுவின் தலைவரான சுனிதா ரஷ்ய விண்வெளி வீரரிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். மற்ற ஒப்படைப்பு பணிகள் முடிந்து வரும் 19ஆம் தேதி மாலை பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். சிக்கல்களை மன உறுதியுடன் தயக்கமில்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் எதிர்கொண்ட போதும் அவர் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்று எண்ணாதவர்களே இல்லை எனலாம்.